ராமகிருஷ்ணன் சார் மிக பெரும் காளி பக்தர், உங்களுக்கு தெரியாது கிடையாது. அவர் வந்து 24 மணி நேரம் காளின்னு கல்கத்தா காளி ரொம்ப தீவிரமாக வந்து வணங்கி மகிழ்ந்து ஆடி பாடி. அவர் வந்து காளியை போய் வணங்குறது பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு அவர் படைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் டேஸ்ட் பண்ணி தான் காளிக்கு படைப்பார். அவர் கோயிலில் பூஜை பண்ணும்போது ஆடி பாடி காளியோட பேசுவார், உருவாடுவார், எல்லாமே பண்ணிட்டு இருப்பார். அந்த தட்சிணாசுரத்தில் எல்லாருக்குமே என்ன இப்படி பண்ணுறார் ராமேஸ்வரம் சார், என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவர் வந்து காளியை உருவமாக பார்த்து விட்டார். காளி நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா காளியை வந்து அவர் எந்த மாதிரி விதங்கள்லாம் இருக்கோ அப்படிலாம் உறவாடி மகிழ்ந்தார். இது தட்சிணாசுரம் இல்லாமல் பிரித்து வித்தியாசமாக இருக்க ஒரு மணலில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவர் எப்பொழுதும் அந்த ஆனந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தார். ஒரு சமயத்தில் அவருடைய குரு தோதாபரி வந்து நீ காளியை என்னைக்கு விடுகின்றாயோ அப்போ தான் உண்மையான நீ காளியானாதான் உண்மையான ஐயோ என்னுடைய காளி எப்படி விடுறது, நான் காளி எவ்வளோ வருஷமாக உருவம் பண்ணியிருக்கேனே அப்படி நீ இருப்பது துவைத நிலை, இரட்டை நிலை. அந்த நிலை நீ விடும்போது தான் நீ வந்து இந்த மகாபரவசம் மகா ஆனந்தம் மகா பேரின்பத்தை அடைய முடியும். அப்படிங்கும்போது அது எப்படி அப்படின்னு தோதாபரிட்ட கேட்குறாரு. நீ எப்படி கற்பனையில் ஒரு காளியை வைத்திருக்கின்றாயோ அது மாதிரி கற்பனையில் ஒரு வாள் எடுத்து காளியை வெட்டி ஒன்றை எம்டியாக்கு அப்படிங்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காளியை உடைக்கிறார். அன்றே அவர் மகா நிலை பெண் மகா சமாதி மகா பேரின்பம் அடைகின்றார். அவர் வந்து ஆனந்த நிலை அடைகிறார்.